ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வாஷிங் மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். மிஷின் நல்லா ஓடிட்டுருக்கோம், திடீர்னு வேலை செய்யாமல் நின்று போயிடும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிஷர்ட் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த டிஷர்ட்டில் கொஞ்சம் க்ரீஸ் கரைப்பட்டிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக கரைப்பட்டிருக்குது. இது சைக்கிள்லேருந்து வந்திருக்கலாம் அல்லது பைக்கில் அவங்க ஏறும்போது அதுலேருந்து கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய மெக்கானிக்கல் ஷாப்லலாம் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி கோல்கேட் எடுத்துருக்கிறேன். இந்த கோல்கேட் இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சமாக எடுத்து அந்த க்ரீஸ் கரை எங்கெல்லாம் பட்டிருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஷர்ட்டில் மட்டும்னு கிடையாது, பேண்ட்டில் கூட பட்டிருக்கும் நிறைய பேருக்கு. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாம் எவ்வளோ ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் அது போகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கலாம். மேலேயே இந்த மாதிரி வினிகர் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடாவில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி மேலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்ந்துருக்கதால கொஞ்சம் நுரை மாதிரி பொங்கி வரும். இப்போ நாம் ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், கூடவே தண்ணியும் கொஞ்சம் தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதும். ரொம்ப அழகாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். நார்மலாக ஒரே இடத்துல கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு ஃபேட் ஆகி கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா பிஞ்சு போன மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறது நமக்கு நல்லா இருக்காது, நல்ல ரிசல்ட்டும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரிமூவ் பண்ணும்போது துணிகள் அதிக நாளுக்கு உழைக்கி நமக்கு அந்த இடத்துல கரை பட்டிருந்துச்சு அப்படிங்கிற அடையாளமும் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு கையிலையே இந்த மாதிரி நல்லா கசக்கி கொடுத்தாவே போதும். ரொம்ப அழகாக நமக்கு அந்த கரை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கரை பட்டிருந்துச்சு. இப்போ நமக்கு துணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் இது போகாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விடையும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா மண்ணெண்ணெயும் டீசலும். பாருங்கள், இந்த மாதிரி டீசல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு எடுத்து அந்த க்ரீஸ் கரைப்பட்ட இடத்துல வச்சு தேய்ச்சோன்னா ஈஸியாகவே போயிடும் நமக்கு. இப்போ நான் துணி துவைக்கிற பவுடர் ஒரு 2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நம்ம நார்மலாக வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் தான், எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம போடுறது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு. இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் துணிகளை ஊற வைப்போமோ அந்த பாத்திரத்தில் இந்த பவுடர் அப்படியே கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான துணிகளை ஊற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரை வருது. நான் எல்லா துணிகளையும் போட்டுட்டேன். இப்போது எல்லா துணிகளையும் அதில் போட்டாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி கிடைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போடுற துணியில் சப்போஸ் நமக்கு குழம்பு கரையோ இல்லை வேறு விதமான கரைகளோ படிஞ்சிருந்தது அப்படின்னா நாம் அப்படியே டைரெக்டாக போட்டால் நமக்கு அழுக்கே போகாது இல்லைங்களா. அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கரை படிஞ்ச இடத்துல நமக்கு கரை படிஞ்சிருந்தது அப்படிங்கிற அடையாளமே தெரியாமல் ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குழம்பு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கரை படிஞ்ச ஒரு துணியை நம்ம வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அழுக்கு போகாது. நம்ம திரும்ப எடுத்து பார்க்கும்போது கூட அந்த மஞ்சள் கலரில் அப்படியே தெரியும். இப்போ நாம் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த ஐஸ் க்யூபே நல்லா கரைய ஆரம்பிக்கும். அந்த அழுக்கு இருக்கிற இடத்துல அந்த கூலிங் வாட்டர் படணும். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். பாருங்கள், ஐஸ் க்யூபு நம்ம போட்ட உடனேயே நிறைய அழுக்கு நமக்கு ரிமூவ் ஆன மாதிரியே இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த எல்லோ கலர் அப்படியே இருக்குது இல்லைங்களா. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சு அந்த துணியை இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி கசக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு லெமன் எடுத்துக்கலாம், அதாவது எலுமிச்சை. இந்த எலுமிச்சையை எடுத்து இந்த மாதிரி அதோட சாறு இந்த மாதிரி அதை படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இதை வச்சு தேய்க்கும் போதே நமக்கு 90% அந்த கரை மொத்தமாக போயிடும். நமக்கு எலுமிச்சையை தேய்க்கும் போது இந்த மாதிரி பின்னாடி திருப்பி நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற சாறு முழுசாகவே அதில் படும். நம்ம அப்படியே வச்சு தேய்க்கும் போது முழு சாருமே நமக்கு அந்த துணியில் படாது. ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி வச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எலுமிச்சை பழம் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சோப் அல்லது லிக்யூட் இந்த மாதிரி அது மேலேயே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா இந்த துணியில் இருக்கிற அழுக்கு மொத்தமாகவே போயிடும். நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இந்த துணி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு துணி துவைக்கிற பவுடர் எடுத்துருக்கிறேன்.
கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் தான் நமக்கு முக்கியமான பிரச்சனை வருது. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் நல்லா ஓடிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ஒரு நாள் ஓடவே இல்லை. அப்போ நாங்கள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தவங்கள கூப்பிட்டுருந்த போது அவங்க நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. அந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். நாம் இந்த பவுடரை கலக்கும்போது சரியாகவே கலங்காது பாருங்கள். இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணும்போது லிக்யூட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இந்த மாதிரி பவுடரை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம துணியை துவைக்கும் போது அந்த கீழே இருக்கிற அந்த ட்ரம்லேயே இந்த பவுடர் அப்படியே தங்கிட்டு இருக்கும். ஸோ இதனால் அதிகமான டைம் எடுத்துக்கும், அதிகமான தண்ணி, அதிகமான கரண்ட் ஃபுல்லாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் மெஷின் வந்து ஜாம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதனாலவே மெஷின் வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கணும். டைரெக்டாக அந்த பவுடரை வந்து அப்படியே போடும்போது அது வந்து சீக்கிரம் கரையாது, இந்த மாதிரி ட்ரம்மில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும். நான் வந்து எப்போவுமே லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம முதல்லையே துணி ஊற வச்சுட்டோம். எப்போவுமே நம்ம வந்து துணி ஊற வச்சுட்டு போட்டோன்னா இந்த டெலிகேட்ஸில் போட்டாவே ரொம்ப அழகாக துணி வந்து க்ளீன் ஆகிடும். நாம் காலையிலேயே துணியை போட்டுட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்படி போட்டால் கூட துணியில் இருக்கிற அழுக்கு போகவே போகாது. நீங்கள் காலர்லலாம் அழுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த கரைப்பட்ட துணியை நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து நான் கூடவே போட்டிருக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது குறைவான தண்ணி, குறைவான டைமு, அது மட்டும் இல்லாமல் குறைவான கரண்ட், ஸோ இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்துட்டு மிஷின் ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கும் வந்து கொஞ்சம் பர்டன் அதிகமாகவே இருக்கும். வாஷிங் மிஷின் பாருங்கள் ரொம்பவே பழசு, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு மேலவே இருக்கும். ஸோ இந்த வாஷிங் மிஷின் இன்னும் நல்லா ஓடிட்டுருக்குது, நல்லா வேலை செய்யுது. ஸோ அதனால தான் இந்த வாஷிங் மிஷின் வந்து மாற்றவே இல்லை. இதிலையே பாருங்கள் நம்ம துணி துவைச்சிட்டு முடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் தேங்கிக்கிட்டு இருக்கும். இதுவே வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் உடனேயே. ஸோ இதனால் நமக்கு மெஷின் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். அடுத்ததாக மெஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஓவர்லோடிங். நம்ம வாஷிங் மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா 5 கேஜி 6 கேஜி 7 கேஜி இந்த மாதிரி அதோட ட்ரம்மோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம துணி போடணும். அதாவது ட்ரம்மில் பாதிக்கு கொஞ்சம் மேலே இருந்தாவே நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதை விடையும் நம்ம ஏற்றி நிறைய துணிகளை போடும்போது துணிகள் இருக்க அழுக்கும் போகாது, அதுக்கு வந்து கரெக்டாக சுத்தவும் முடியாது. இதனால் நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். கூடவே மெஷின் வந்து எஃபிஷியன்சியும் கம்மியாயிடும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துணியை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். காஞ்சிடுச்சு பாருங்கள், துணியில் வந்து அழுக்கு இருந்த இடமே தெரியல. ஸோ எப்போவுமே கரை படிஞ்ச துணிகளை நம்ம வாஷிங் மிஷினில் அப்படியே போடும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.